எம்ஜிஆரை எதற்காக அப்படின்றது 2 பாயிண்ட். இல்ல வாக்கு வங்கி அந்த கணக்கு இருக்கா, இல்ல உங்களுக்கு தலைவர்கள் இல்ல அதனால நம்ம எம்ஜிஆரை எடுத்துக்கலான்ற ஒண்ணா, இல்ல அதை தாண்டி எம்ஜிஆருக்கே ஒரு இந்துத்துவ ஒரு சாயத்தை பூசலான்ற முயற்சியா, என்ன கணக்கு? முதல்ல அருணனையா சொன்ன மாதிரி ஸ்வீகரிக்கிறது, அடாப்ட் பண்றது அந்த தேவை கிடையாது. எங்களுக்குமே போதுமான அளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. இப்போ ஸ்வீகரிக்கிறது எப்படி சொல்லலான்னா, ஒருவேளை எங்களுடைய போஸ்டர்ல எல்லாம் எம்ஜிஆர் படத்தையும் மோடி அவர்கள் வாஜ்பாய் அவர்களோட போட்டாலோ, இல்லை தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் அவருடைய புகழத்தை பயன்படுத்தினாலோ, அப்படி நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பட் ஒரு பிறந்த நாள்லையோ நினைவு நாள்லையோ அவரை பற்றின பெருமைகளை பேசுகிற ஒரே காரணத்தினால நம்ம ஸ்வீகரிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, இப்போ கருணாநிதி அவர்களை மோடி அவர்களோடு ஒப்பிட்டு யாருமே பேச மாட்டாங்க, குறிப்பாக பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நீங்கள் ஒப்பிட்டு பேசும்போதே குறைந்தபட்ச கொள்கை ஒத்துப்பாடு இருந்தால் தான் அந்த ஒப்பீடே சரியாக இருக்க முடியும். இப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு சொன்ன அதே காரணங்களை கருணாநிதி அவர்களும் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார் தமிழகத்திற்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் ஒப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை எங்களால் எப்பயுமே வெளியிட முடியாது. என்றால் கொள்கை அளவில் மிகப்பெரிய முரண்பாடுகளை கொண்டவர்கள். இப்போ மோடி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் ஒப்பீடு காட்டுறோம்னா, நீங்கள் சொன்ன அதே தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுதிய கடிதத்தில் அந்த வாழ்த்து நினைவேந்தல் லெட்டரில் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள்னு ஒரு 20 திட்டங்களை பட்டியலிடுறார். இப்போ முதல்ல ஒரு விஷயத்துக்கு வந்துடும். இப்போ கொள்கை ஒத்துப்பாடு ஓரளவுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த கம்பேரிசனே பாசிபிள். பல வகைகளில் சொல்லலாம். முதல்ல பர்சனாலிட்டி வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன அதே தான். இப்போ அருணனையா சொன்னார், தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் குறிப்பிட்டது திருப்பூர் பிரச்சார கூட்டத்தில். அதில் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் குறித்து என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன அதே எந்த வாரிசு பின்புலனும் இல்லாம தன் முயற்சியால அரசியல்ல முதல்வர் ஆனவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ 2 விஷயம் சொல்லுங்க. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த பின்னணி, எம்ஜிஆர் அவர்கள் பிறந்து வளர்ந்த பின்னணி, இது ரெண்டுமே எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாம எளிய வகையில வளர்ந்தவர்களா இருக்கிறாங்க. இரண்டாவது, 2 பேருமே தங்கள் வாழ்நாள்ல மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு இருந்தவர்கள். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் புகுந்து சந்தித்த முதல் தேர்தலிருந்து அவர் மறைகிற வரைக்கும் முதல்வராக இருந்து மறைந்தவர். அதே மாதிரியே மோடி அவர்களும் தொடர்ந்து மக்கள் செல்வாக்கு மீண்டும் மீண்டும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் சந்தித்த எந்த தேர்தலுமே தோல்வி கிடையாதுன்ற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு கொண்டவர்கள். இந்த கம்பேரிசன் அதிமுகவுக்கு உறுத்துது அப்படின்னா, திரு அருணன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க ஒப்பிட்டுட்டீங்கன்னா, இவரும் அந்த சித்தாந்தம் உள்ளவரோ, இவரும் பாஜக கொள்கையை ஆதரிச்சவரோன்ற சித்தாந்தம் உள்ளவர் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். உதாரணமாக ஆனந்த விகடன்ல நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு தொடர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார். அதுல பசுவதையை குறித்து அவர் எழுதுறார். அதாவது பசுவதைக்கு ஆதரவான கருத்துக்களை நிறைய எழுதியிருக்கார். இன்னொரு உதாரணம், தமிழக சட்டப்பேரவையில அந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் குறித்த ஒரு பிரச்சனை, ஒரு விவாதம் நடைபெறும் போது இந்து இயக்கங்கள் மீது திமுக குற்றச்சாட்டு வைக்குது அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். அதாவது இந்து இயக்கங்கள் இதை அரசியல் பண்றாங்க, இதை பிரச்சனை பண்றாங்க அப்படின்றது. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்து, இந்து இயக்கங்களா இருந்தாலும் அவர்களுக்கான உரிமையை நம்ம மதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன கருத்தாகட்டும். மூன்றாவது, மண்டைக்காடு கலவரம் நடக்கும்போது அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக எங்கள் இந்து முன்னணியின் சார்பாக தானுலிங்க நாடார் ஐயா அவர்களோ இல்லை ராமகோபாலன் அவர்களோ அவர்களிடம் போய் பேசிய போது எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அது எல்லாமே டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது பல வகைகள்ல. அதுல அவர் மற்ற மதங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றதோ அதே மாதிரி இந்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இது போன்ற மத ரீதியான சமூக ரீதியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்தாகட்டும். இல்ல, அந்த இடத்தில் நீங்க அததான் திரு அருணன் அவர்கள் சொல்றாங்க. இப்படி நீங்க முதல்ல பாராட்டுறீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல அவர் எங்களோட இணைஞ்சுதான் இருப்பாருன்னு. மண்டைக்காடு கலவரம் தொடர்பா 29/3/1982 காவல்துறை மானியத்தில் பேசுகிற போது மிக கடுமையா விமர்சிக்கிறார். இந்த அமைப்புகளை அவர் விமர்சிச்சு பேசியிருக்கிற சட்டமன்ற உரைகள்ல இருக்கு. அவர் சொல்றார், மதவாதிகள் அவங்க கொள்கை எதுவாக இருந்தாலும் மக்களை ஒற்றுமைப்படுத்துறதா இருக்கணும், பிளவுபடுத்துறதெல்லாம் நான் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு RSS பத்தி விமர்சிக்கிறார் மண்டைக்காடு கலவரத்தை. ஆனா நீங்க அவரை எங்க ஆளுன்னு எப்படி சொல்லுவீங்க? எங்க ஆளுன்னு நாங்க சொல்லல. அவருடைய அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்து, உதாரணமாக ஆர் கண்ணன் அவர்கள் எழுதுகிறார் எம்ஜிஆர் லெகசின்னு அவர் ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் 1973 இப்போது நம்ம அரசாங்கம் கொண்டு வந்த பொது பிரிவினருக்கான பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான EWS அந்த திட்டத்தை அவர் அமல்படுத்துறது குறித்து பேசியிருக்கிறார். அதற்கான முயற்சிகளை எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திருக்கிறார்.
79 அவர் முதல்வரா வந்ததுக்கு அப்புறமா அது குறித்து அந்த புத்தகத்துல அது எழுதப்பட்டிருக்கு. பண்ணிட்டு- உடனடியாக போராட்டங்கள்லாம் வருது. திமுகவினர் பிரச்சனை பண்றாங்க, அது வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் ஆயிடுது. பட் அந்த தாட் ப்ராசஸ் வந்தது வந்து எங்களுக்கு உடன்படுதுன்னு நான் சொல்றேன். அது வந்து இப்பவும் அந்த திட்டத்தை அந்த வந்து இடத்துல இல்ல அந்த திட்டத்தை இன்னைக்கு காங்கிரஸ் ஐயா பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் இவர்கள் எல்லாருமே பாராளுமன்றத்துல ஆதரித்த வரலாறு தான் இருக்கு. இல்ல, அதுல இன்னைக்கு எங்க அதே திட்டத்தை எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் 79லயே ப்ரப்போஸ் இல்ல, எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்ன்றது இப்ப ஆர்எஸ்எஸ் வித்தியாசம் நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு இல்ல. சொல்லல. இப்ப நீங்க ஏன் நிறைய எம்ஜிஆர் வித்தியாசம் புகழ்றீங்கன்ற ஒரு இடம் இருக்குல்ல, நீங்க ஒற்றுமையும் நிறைய இருக்கு, அது நாங்க கோடிட்டு காட்டுறோம். அது வந்து பிரதமர் இல்ல, மோடி ஐடியாலஜியாவும் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமாக இருக்கு ஓரளவு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்ப இருக்கிற திமுக மீது எங்கள் தொடர் குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க மதச்சார்பின்மைன்னு சொல்றீங்க, ஆனா இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறீர்கள். உதாரணமாக மற்ற மத பண்டிகைக்கெல்லாம் விஷ் பண்றீங்க, தீபாவளிக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்து மதத்தை மட்டும் தனியிட்டு அதை வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்தாரான்னு போய் பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் அனைத்து மதத்தையும் ஒன்றாக பாவித்தவராகவே இருக்கிறார். ஆனா நான் ஒன்று நீங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க. பேராசிரியர் அருணன் இருக்காங்க, நித்யானந்தன் அவர்கள். எம்ஜிஆரும் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி இல்லையா? அவர் பொங்கல் விழாவை அவங்க வீட்டுல கொண்டாடுறார். அவர் தீபாவளிக்கு அவர் வாழ்த்தே சொல்லலையா? கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் எழுதிய வசனங்களாகட்டும், இல்ல அவர் திரைப்படத்தில் எழுந்தது, அரசியல்வாதியாக அவர் பேசியதாகட்டும், இந்து விரோத கருத்துக்கள் எவ்வளவு இருக்கு. ராமர் எந்த காலேஜ்ல படிச்சாரு, எம்ஜிஆர் இந்து என்றால் திருடன், அந்த மாதிரி ஒரு கருத்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள்ல ஓகே, ஒரே ஒரு கருத்து எந்த மதத்தையும் எதிர் இல்லாம அந்த பாயிண்ட் பத்தி பேசல. நாங்க பிஜேபி சொல்லக்கூடிய எங்களுடைய மதச்சார்பின்மைன்றது என்னன்னா, அனைத்து மதங்களையும் ஒன்றாக ட்ரீட் செய்வது. நீங்க மோடி அவர்கள் மீது வைக்கக்கூடிய 2 மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அவர் எல்லாவற்றையும் சமமாக பார்த்தார். நீங்க சொல்ற இடம் ஜெயக்குமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சமமா பாக்குறவங்க இல்ல, நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், நீங்க வந்து எங்களோட வராதீங்கன்றார், ஒப்பிடாதீங்கன்னு சொல்றார் ஜெயக்குமார். அதான் அப்படி சிறுபான்மை மதத்திற்கு எதிராக இருந்த மோடி அவர்கள் மீது அவர்களுடைய மிகப்பெரிய தலைவரான ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய நட்புறவு கொண்டிருந்தது. அப்படி எதிராக இருந்தவராக இருந்தால் நிச்சயமாக அது இருந்திருக்கு. தனிப்பட்ட நட்பு, அரசியல் நட்பு இல்ல, தனிப்பட்ட நட்புன்னு தான் சொல்றேன். உங்க கொள்கை, அதாவது மதவாதியாக இருந்திருந்தால் தனிப்பட்ட நட்புக்கு சாத்தியம் இல்லைன்றது என்னுடைய பார்வை. இரண்டாவது, இப்படி இருக்கக்கூடிய மதவாதியாக இருக்கக்கூடிய மோடி அவர்களோட தான் நீங்க கூட்டணி வைத்து 5 ஆண்டுகள் இருந்தீங்க, 2 தேர்தல்களை சந்திச்சீங்க அப்படின்றதையும் நீங்க நினைவில் வச்சுக்கணும்.